ஆனா வந்து நான் எந்த சூழ்நிலையிலயும் அழுவக்கூடாதுங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கேன். அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து கிளம்பிக்கங்கன்ட்டார் கடையில இருந்து. நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற. நீங்க 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேன். நான் வெளியில போகணும்னா எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கையில காசு இல்லை. நான் வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் இவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால வேலையும் செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 3500 ரூபாய் சம்பளம் வரும்போது மெழுகுவர்த்தி விற்பேன், அப்பளம், சிப்ஸ், வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி கடைகள் கடை கொண்டு போய் சின்ன பாப்பா போட்டுட்டு வருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு. எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும். அந்த கடையை நம்ம ஒரு ஓனரா இருந்து நடத்த போறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து ரொம்ப காலம் கழிச்சு அவரை நான் பார்த்து, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான் அந்த அண்ணா.